கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. நம்மளுடைய வேதத்தின் தியானத்திற்காக சங்கீதத்தின் புஸ்தகம் 89 அதிகாரம் 14வது வசனம். சங்கீதம் 89:14. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். நமக்கு முன்பதாக நடக்க வேண்டிய 2 காரியங்கள் இவ்விடத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. சிலரை கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார்கள், எப்படி இருக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டால், கிருபையினால் இருக்கிறேன், கிருபையினால் நடக்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் சத்தியத்தை நாட்களிலே விட்டுவிடுகிற கூட்டத்தாராய் அநேகர் மாறி இருக்கிறார்கள். கிருபையினாலும் கிருபையோடும் நடப்பதை காட்டிலும் கிருபையை முன்பதாக அனுப்பி, சத்தியத்தை முன்பதாக அனுப்பி, நாம் பின்பதாக நடப்பது அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. இந்த இடத்துல கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் என்று வேதத்திலே வாசித்திருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்பதாக நடக்கிறவர்கள் யார் என்பதை சற்று நிதானித்து பாருங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்பதாக நடக்கிற காரியம் என்ன? உங்களுக்கு முன்பதாக நடக்கிற காரியம் என்றால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு முன்பதாய் நடந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு முன்பதாய் போய் கொண்டிருக்கிற மனுஷிகளா? உங்களுக்கு முன்பதாய் போய் கொண்டிருக்கிற அந்தகாரத்தின் வல்லமையா? இது என்பதை நீங்களும் நானும் தான் முடிவு செய்ய வேண்டும். ஏன் சொல்லுகிறேன்? நமக்கு முன்பதாக நடக்கிறவர்கள் என்பது எதை காண்பிக்கிறது? நாம் அவர்களை பின்பற்றுகிறதை காண்பிக்கிறது. நாம் அவர்களை பின்பற்றுகிறதை காண்பிக்கிறது. அவர் ஏசாவையும் யாக்கோபையும் எடுத்துக் கொள்வோமானால், நீர் முன்னே போரும், நான் உம்முடைய ஆடுகளை, உம்முடைய ஜனங்களை மெதுவாக நடத்தி கொண்டு அவைகளை கொண்டு வருகிறேன், அவைகளை மெதுவாக நடத்தி கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஏசாவை பார்த்து யாக்கோபு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் 14வது வசனம். என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியேனுக்கு முன்னே போம், நான் செய்யற்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன்பாக நடக்கிற மந்தைகளின் கால்நடைகளும் பிள்ளைகளின் கால்நடைகளும் தக்கதாக மெதுவாக அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? நீர் முன்னே போரும், நான் நம்மை பின்பற்றி வருகிறேன். இந்த நாட்கள்ல உங்களுக்கு முன்பதாய் போகிற காரியம் எது? கிருபையா, சத்தியமா? ஏசாவா, ஆபிரகாமா, லோத்தா? இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு முன்பதாக நடக்கிற காரியம் எது? சில இடங்களிலே கூகுள் மேப் சிலருக்கு முன்பதாக போய் கொண்டு இருக்கிறது. சில இடங்களிலே உலகத்தின் படிப்பின் அறிவை வைத்து சிலர் முன்னேறி செல்கிறார்கள். ஆனால் நமக்கு முன்பதாக செல்ல வேண்டியது உலகத்தின் அறிவு அல்ல, உலகத்தின் காரியங்கள் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் முன்பதாக செல்ல வேண்டியது சத்தியம், கிருபை என்பதை மறந்துவிட வேண்டாம். சத்தியம் நமக்கு முன்பதாக போக வேண்டும். இன்னைக்கு சத்தியம் நம்மளுக்கு முன்பதாக போகிறதா? இல்லாவிட்டால் சத்துருக்கள் நம்மளுக்கு முன்பதாய் போகிறார்களா? சத்தியம் ஒரு தேவ மனிதனுக்கு முன்பதாக செல்லுவது அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பதை இந்த நாளிலே தேவன் நம்மளுக்கு கற்றுத்தர போகிறார். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த சத்தியம் என்றால் என்ன அர்த்தம்? யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14 அதிகாரம் 6வது வசனம். யோவான் 14:6 சொல்லுகிறது, இயேசு நானே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இயேசுவே சத்தியம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சத்தியம் உங்களுக்கு முன்பதாக செல்ல கடவது என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? தேவஜனமே,
எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அருமையான தேவனுடைய ஊழியர்களே, இந்த நாளில் சத்தியமாகிய இயேசு உங்களுக்கு முன்பதாக நடக்கட்டும். சத்தியம் உங்களுக்கு முன்பதாக நடக்கும் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? இயேசுவானவர் நம்மளுக்கு முன்பதாக நடந்து போக போகிறார். இயேசுவானவர் உங்களுக்கும் எனக்கு முன்பதாக அவர் எழுந்து நடந்து போக போகிறார். இயேசுவே சத்தியம். சத்தியம் என்றால் பல அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. அதில் மிக முக்கியமான ஒரு அர்த்தம் தான் இயேசு. ஆண்டவர் உங்களுடைய வாழ்வின் பிரயாணத்திற்கு முன்பதாக நடந்து போக வேண்டும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்வின் காரியத்திற்கு முன்பதாக நடந்து போக வேண்டும். உங்களுடைய வாழ்விற்கு முன்பதாக நடந்து போகிற மனிதர்கள் யார்? உங்களுடைய குடும்பத்திற்கு முன்பதாக நடந்து போகிற மனிதர்கள் யார்? உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக நடந்து போகிற மனிதர்கள் யார் என்றெல்லாம் சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நமக்கு முன்பதாக நடக்கிறவர்கள் யார்? நமக்கு முன்பதாக நடக்கப்படுகிற அனுமதி கொடுக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இயேசு நம்மளுக்கு முன்பதாக நடந்து போகிறார்களா? இயேசு மாணவர் சத்தியம் உங்களுக்கு முன்பதாக எனக்கு முன்பதாக நடந்து செல்லுகிறதா? இன்றைக்கு யாக்கோபு சொல்லுகிறான், ஏசாவே நீர் எங்களுக்கு முன்பதாக நடந்து போகும். ஒரு விட்டு கொடுக்கிற தன்மை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலையில் ஆண்டவரை பின்பதாக வைத்துவிட்டு இவர்கள் முன்பதாக போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் பின்பதாக இருப்பதற்காக அவர் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. மேய்ப்பன் அவர் முன்னும் பின்னுமாக இருக்கிறவர். சில நேரம் முன்பதாக போகிறார், சில நேரம் முன்பதாக வருகிறார். அவருடைய போக்கில் அவரை விட்டுவிட வேண்டும். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? யார் உங்களுக்கு முன்பதாக போகிறார்? உங்களுக்கு முன்பதாக போகிறவர்கள் யார்? எனக்கு அருமையான தேவஜனமே, சத்தியம் உங்களுக்கு முன்பதாக போக வேண்டும். சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு முன்பதாக போக வேண்டும். சரி, யாருக்கு முன்பதாக ஆண்டவர் போனார்? யாருக்கு முன்பதாக ஆண்டவர் போனார்? யாருக்கு முன்பதாக சத்தியம் சென்றது? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லுவீர்கள், ஒவ்வொரு மனிதர்களை சொல்லுவீர்கள். இன்றைய செய்தியின் தலைப்பே அவர் முன்னே போனால் என்ன நடக்கும்? சத்தியம் உங்களுக்கு முன்னே போனால் என்ன நடக்கும்? சத்தியம் எனக்கு முன்னே போனால் என்ன நடக்கும்? சத்தியம் உங்களுக்கு முன்பதாக போகும். அப்ப போனால் என்ன நடக்கும்? சத்தியம் போகட்டும் சொல்லியாச்சு, போகும் சொல்லியாச்சு. அப்ப போனா என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கணும்ல. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 12:2. ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஆனால் இதே வார்த்தையை அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசித்து பார்ப்போமானால், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீயும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 12:2 கர்த்தர் சொல்லுகிறார், போ. இல்லாவிட்டால் ஆதியாகமம் 12:2 கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு விட்டு புறப்பட்டு போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 7:3 சொல்லுகிறார், வா என்று சொல்லுகிறார். போ என்று சொல்வதற்கும் வா என்று சொல்வதற்கும் என்ன வித்தியாசம்? போ என்று சொன்னால் நீ போ, நான் இருக்கிறேன், நீ போ, நான் இருக்கிறேன், பார்த்து கொள்கிறேன் என்ற அர்த்தம். ஆனால் வா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் இங்க இருக்கிறேன், நீ வா என்ற அர்த்தம். இதனுடைய அர்த்தம் என்ன? ஆபிரகாமை தேவன் போக சொல்லிவிட்டு தேவன் அங்கு அமர்ந்து இருக்கவில்லை. தேவன் ஆபிரகாமுக்கு முன்பதாகவே அங்கே போகிவிட்டார். எனவேதான் ஆதியாகமம் 12:2 நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னார். போன்னு சொல்லிட்டு கர்த்தர் சும்மா உட்காரல. அப்போஸ்தலர் 7:3 சொல்லுகிறது, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு வா.
ஆபிரகாமை போக சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு முன்பதாகவே தேவன் அந்த இடத்திற்கு போய்விட்டார். சத்தியம் உங்களுக்கு முன்பதாக செல்ல வேண்டும். ஆபிரகாமுக்கு முன்பதாக தேவன் சென்றார். அநேகர் சொல்லுவார்கள், எனக்கு முன்பதாக தேவன் செல்லுகிறாரா? ஆண்டவர் உங்களை போக சொல்லிவிட்டு அவர் தனிமையில் அமர்ந்திருக்க மாட்டார். அவர் சும்மா உட்கார்ந்திருக்க மாட்டார். ஆண்டவர் உங்களை அனுப்பிவிட்டு அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். போ என்று சொல்லுகிற தெய்வம் வா என்று சொல்லுகிறார். போ என்று சொன்ன தெய்வம் வா என்று சொல்வதற்கு அர்த்தம் என்ன? உங்களையும் என்னையும் அனுப்பிவிட்டு நம்மளுக்கு முன்பதாக வந்து அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய கண்களுக்கு மறைவாக அவர் எப்படியோ அந்த இடத்திற்கு வந்து விடுகிறார். காரணம் என்ன தெரியுமா? ஏன் ஆபிரகாமுக்கு முன்பதாக ஆண்டவர் அங்கே சென்றார்? எதற்காக ஆபிரகாமுக்கு முன்பதாகவே அந்த இடத்திற்கு சென்றார்? ஒரே ஒரு காரணம்தான். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசம். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் இருக்கிற இடத்திற்கு நீ வர வேண்டும். எதற்காக ஆபிரகாமுக்கு முன்பதாக தேவன் சொல்லுகிறார் தெரியுமா? நான் இருக்கிற இடத்துல நீ இருக்கணும். எதற்காக உங்களுக்கு முன்பதாக எனக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார்? ஆண்டவர் சென்றால் என்ன சம்பவிக்கும்? அவர் இருக்கிற இடத்துல நாமும் இருப்போம். அவர் வாசம் பண்ணுகிற இடத்துல நாம் வாசம் பண்ணுவோம். இயேசு சொன்னார், நான் போகிறது நலமாயிருக்கும். நான் போனால் வேறொரு தேற்றரவாளன் உங்களுக்கு வருவார். அதே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆண்டவர் நம்மளுக்கு முன்பதாய் போவதற்கு அர்த்தம் என்ன? நம்மளை ஒரு தேசத்திற்கு போ என்று சொல்லிவிட்டு நம்மளுக்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு இடத்திற்கு வந்து நிற்கிறாரே. ஆண்டவர் நம்மளுக்கு முன்பதாக வருகிறாரே. எதற்காக வருகிறார்? உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண தேவன் வந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக தான் தேவன் நம்மளுக்கு முன்பதாக போகிறார். நான் போவது நலமாயிருக்கும், வேறு ஒரு தேற்றரவாளன் வருவார். நான் போய் உங்களுக்கு வேறு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு முன்னாடி போவதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என் பிள்ளை வரப்போகிறான், என் மகள் வரப்போகிறா, அவளுக்கு நான் ஒரு குடியிருப்பை ஏற்படுத்த வேண்டும். இந்த ஊழியத்துல கர்த்தர் என்னை அனுப்பிட்டாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. கர்த்தர் இந்த கனமான ஊழியத்திற்கு அனுப்புனார். அனுப்பல அவர் அனுப்பிட்டு முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாரு. அது இன்னைக்கு அநேகருடைய கண்களுக்கு தெரியவில்லை. அதனாலதான் ஊழியத்துல தடுமாற்றம், வாழ்க்கையில தடுமாற்றம். தாவீது சொல்லுகிறான், எனக்கு முன்பதாக அவரை நான் நிறுத்தி நோக்குகிறபடினால் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் நம்மளுக்கு முன்பதாய் போவனால் என்ன சம்பவிக்கும் தெரியுமா? ஆபிரகாமுக்கு முன்பதாக ஆண்டவர் போய்விட்டார். காரணம் என்ன? அவனுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டார். அவனுக்கென்று ஒரு ஸ்தலத்தை தேவன் ஆயத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ஊழியத்தின் பாதையில் நீங்கள் தனிமையாய் போய்கொண்டிருக்கவில்லை. குடும்பத்தின் வாழ்க்கையில நீங்கள் தனிமையாய் போய்கொண்டிருக்கவில்லை. உங்கள் போக சொல்லிவிட்டு தேவன் கைகொட்டி வேடிக்கை பார்க்கிற தகப்பன் நம்மளுடைய தகப்பன் அல்ல. அவர் நம்மளுக்கு முன்பதாக போய்கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நம்மளுக்கு முன்பதாக போகிறபடினால் என்ன நடக்கிறது தெரியுமா? அவர் நம்மளுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படி அவர் உள்ளே பிரவேசிக்கிறார். அவர் நம்மளுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படி அவர் உள்ளே பிரவேசிக்கிறார். லூக்கா 9:52 வசனம். லூக்கா 9:52. தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார், அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி. பாருங்க, ஆண்டவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் நம்மளுக்கென்று ஒரு இடத்தை, ஸ்தலத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த ஊழியத்திலே நம்மளை அனுப்பிவிட்டு அவர் நம்மளுக்கு முன்பதாக போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இல்லாவிட்டால் ஆண்டவர் முன்பதாக போனால் என்ன சம்பவிக்கும் தெரியுமா? நான் போய் உங்களுக்கு வேறொரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். வேறொரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போகிறது நலம். காரணம் என்ன? நான் போனால் வேறொரு ஸ்தலத்தை நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவேன். இந்த பூமியில நம்மளுக்கு ஸ்தலம் இல்லாமல் இருக்கலாம். உங்களை அங்கீகரிக்கிறவர்கள் இல்லாமல் இருக்கலாம். உங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இல்லாமல் இருக்கலாம். உங்களை புறக்கணிக்கிறவர்கள் இருக்கலாம். உங்களை
உங்களை தேவையில்லாமல் குற்றம் சாட்டி உங்களுடைய ஊழியத்தையும் அபகரிக்கிறவர்களா இருக்கலாம். ஒன்று எழுதி கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களுக்கும் எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் எனக்காக அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் நம்மளுக்கு முன்பதாக போவதற்கு காரணம், உங்களுக்கும் எனக்கு முன்பதாக அவர் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். தேவனுடைய ஸ்தலத்தை, தேவனோடு வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ணுகிறார். ஆபிரகாமே, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போகிறதுக்கு காரணம் என்ன? நான் உனக்கு முன்பதாகவே அங்கு வந்து விடுவேன். நான் உனக்கு முன்பதாகவே அங்கே வந்து விடுவேன். முதலாவது தேவன் நம்மளுக்கு முன்பதாக போனால் என்ன சம்பவிக்கும் தெரியுமா? ஆண்டவர் நம்மளுக்கு முன்பதாக போனால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கும்? தேவன் நம்மளுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறார். தேவன் உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவார். தேவன் உண்டாக்குகிற ஸ்தலம், தேவன் உண்டாக்குகிற இடம் என்பது அது சாதாரணமான இடம் இல்லை. அது 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 சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அது விலையேறப்பட்ட இடம். அது மாணிக்க கற்களினால் நிறைந்த இடம். அது தேவனுடைய மனதின் தீர்மானத்தின்படி உண்டாக்கப்படுகிற இடம். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்கு முன்பதாக போகிறவர் ஒருவர் இருக்கிறார். இயேசுவானவர் நம்மளுக்கு முன்பதாய் போகிறபடியினால் என்ன சம்பவிக்கிறது? அவர் நம்மளுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். இந்த நாளிலே நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக போனால் உங்களுடைய ஊழியத்திற்கென்று கர்த்தர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறார். உங்களுடைய குடும்பத்திற்கென்று தேவன் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்கென்று தேவன் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, அவர் போகிறது நலமாய் இருக்கிறது. அவர் நம்மளுக்கு முன்பதாய் போகிறது நலமாய் இருக்கிறது. அவர் நம்மளுக்கு முன்பதாய் போகிறது அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஏன் இந்த காரியத்தை திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன்? ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக போனால் அவர் உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போகிறார். கர்த்தர் எனக்கு முன்பதாக போகிறபடியினால் அவர் எனக்கென்று நல்ல ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவார். என் ஊழியத்திற்கென்று நல்ல இடத்தை ஆயத்தம் பண்ணுவார். என் பிள்ளைகளுக்கென்று நல்ல இடத்தை ஆயத்தம் பண்ணுவார். என் குடும்பத்திற்கென்று நல்ல ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவார் என்று எத்தனை பேர் இருதயத்திலே விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு குடும்பம் ஒன்று இருந்தது. அந்த குடும்பத்தில் ஆரம்ப நாளிலே மிகவும் கடன் பிரச்சனையும் போராட்டமுமாய் காணப்பட்டது. அந்த கடனை அடைக்கும்படி அந்த குடும்ப தலைவனாகிய கணவனார் தமிழ்நாட்டில் இருந்து அவர் புறப்பட்டு வெளி மாநிலங்களுக்கும் வெளி நாடுகளுக்கும் புறப்பட்டு சென்றார். போன சில நாட்களில் நல்ல வேலை, நல்ல உத்தியோகஸ்தம் அவருக்கு கிடைத்தது. வேலையிலே நல்ல பணமும் கை நிறைய செல்வமும் அவருக்கு சேர ஆரம்பித்தது. அவர் தமிழ்நாட்டிலே தன் மனைவியினிடத்தில் எல்லா பணத்தையும் தன்னை வற்புறுத்தி அனுப்பி கொடுத்தார். தன்னை ஒடுக்கி அந்த பணத்தை அனுப்பினார். தன்னை பட்டினி போட்டு அந்த பணத்தை அனுப்பி இதை நீ கடனை அடைத்து விடு என்று சொன்னாராம். அவர்கள் கடனை அடைத்து கொண்டே இருந்தார்கள். அதற்கிடையில் இவருக்கு அந்த வேலையிலே நல்ல ஒரு உயர்வும் வந்தது. ஆனால் இவர் அந்த வீட்டிலே சொல்லாமல் மறைத்து விட்டார். இவர்கள் ஒரு பக்கம் கடனை அடைத்து கொண்டிருக்க, லட்சக்கணக்கான கடனை மாதந்தோறும் குடும்பமே வாட்டி வதங்கின சூழ்நிலையில் அடைத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இந்த உயர்வு வந்ததை அந்த கணவனார் தன் மனைவியினிடத்தில் பிள்ளைகளிடத்தில் சொல்லுவதை மறைத்து விட்டார். காரணம் என்ன தெரியுமா? இவருக்கு உயர்வு வந்ததை சொல்லாமல் இவர் இன்னும் தன்னை மீண்டும் கொஞ்சம் வற்புறுத்தி அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வைத்தாராம். ஒரு பக்கம் கடனை அடைத்து விடுகிறார்கள். மறுபக்கம் இவர் பணத்தை சேகரித்து கொண்டே வருகிறார். காரணம் என்ன தெரியுமா? ஏன் இவர் பணத்தை சேகரித்து கொண்டு வருகிறார்? தான் வசிக்கிற அந்த வெளிநாட்டில் அந்த ஊரில் ஒரு பெரிய ஒரு ஸ்தலத்தை வாங்கிவிட்டார். ஒரு பெரிய வீட்டை வாங்கிவிட்டார். திடீரென்று ஒரு நாள் தமிழ்நாட்டிற்கு புறப்பட்டு வந்தார். சொந்த பந்தங்கள் எல்லாரும் இவரை புறக்கணித்ததற்கு முன்பதாக மார்தட்டி சொன்னார், நான் இந்த ஊரை விட்டு புறப்பட்டு போகிறேன். அவர்கள் ஏளனமாய் கேட்டார்கள், நீ எங்கே போவாய் என்று. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் இவர்களுக்கு முன்பதாக அந்த வெளிநாட்டிற்கு போய் இவர்களுக்கென்று ஒரு வீடை நான் ஆயத்தம் பண்ணிவிட்டேன். இவர்களுக்கென்று நான் ஒரு வீடை ஆயத்தம் பண்ணிவிட்டேன்.
இவர்கள் என் குடும்பம் தங்குவதற்கென்று, என் பிள்ளைகள் மகிழ்ந்திருப்பதற்கு, என் குடும்பம் மகிழ்ச்சியா இருப்பதற்கு நான் ஒரு ஸ்தலத்தை அங்கு ஆயத்தம் பண்ணிவிட்டேன். இனி நாங்கள் அந்த ஸ்தலத்திலே குடியிருக்க போகிறோம். இனி நாங்கள் அந்த வீட்டிலே குடியிருக்க போகிறோம். இனி நாங்கள் மகிழ்ந்திருப்போம் என்று சொன்னார்கள். ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு முன்பதாக போகிறார் தெரியுமா? நாம் மகிழ்ந்திருக்கும்படி, நாம் அவரோடு வாசம் பண்ணும்படி, அவரோடு வாசம் பண்ணி அவரோடு மகிழ்ந்து இருக்கும்படி தேவன் நம்மளுக்கு என்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காகவே அவர் நம்மளுக்கு முன்பதாக போகிறார். இன்னைக்கு ஊழியத்துல உங்களுக்கு என்று ஒரு ஸ்தலம் இல்லாமல் இருக்கலாம். வேலையில உங்களுக்கு என்று ஒரு ஸ்தலம் இல்லாமல் இருக்கலாம். ஏதோ வாடகைக்கு எடுத்து நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கலாம். ஏதோ வாடகைக்கு எடுத்து நீங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கலாம். நானே வாடகை வீட்டுல இருக்கிறேன், எனக்கா போய் ஆத்துமாக்கள் வரப்போங்கிறாக சபை பெருக போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் முன்பதாக போவார். ஆனால் அவரை நீங்கள் முன்பதாக அனுப்புவீர்களானால், சத்திய வரனாகிய சத்திய ஆவியாகிய சத்தியமான இயேசுவானவர் உங்களுக்கு முன்பதாக செல்வாரானால் உங்களுக்கு என்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைக்க போகிறார். ஆபிரகாமுக்கு முன்பதாக தேவன் செல்வதற்கு காரணம் என்ன? என் மகன் இந்த இடத்துல வரும் பொழுது அவன் சீமானாய் இருக்க வேண்டும். அவன் சீமானாய் இருக்க வேண்டும். அவன் எனக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தான். ஆபிரகாமை போல் அழைக்கப்பட்ட தேவஜனமே, எல்லாரும் சொல்லுவாங்க ஆரோனை போல அழைக்கப்பட்டால், இல்லை இல்லை, ஆபிரகாமை போல அழைக்கப்பட வேண்டும். காரணம் என்ன? ஆபிரகாமுக்கு முன்பதாக தான் கர்த்தர் சென்றார். ஆரோனுக்கு முன்பதாக அல்ல, உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் செல்ல வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு முன்பதாக போகிறார். கர்த்தர் எனக்கு முன்பதாக போகிறபடினால், சத்தியம் எனக்கு முன்பதாக போகிறபடினால், எனக்கு உண்டாகக்கூடிய எல்லா ஸ்தலத்தையும் தேவன் ஆயத்தம் பண்ண போகிறார். எனக்கு உண்டாகக்கூடிய எல்லா ஸ்தலத்தையும் தேவன் ஆயத்தம் பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு, கர்த்தர் எனக்கு முன்பதாக போகிறார், இனிமேலும் போவார் என்று சொல்லுகிறவர்கள், எனக்கென்று ஒரு இடத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுவார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ஆவியில நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah, hallelujah, hallelujah. Oh, ribala dada, turabala dada, kudakda rekebele dodo ribala dada, derebele dodo ribala dada. Nalla sodram பண்ணுவோம், நல்லா சோதரம் பண்ணுவோம். Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தாவே சோதரம், 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 சோதரம். சோதரமையா, சோதரமையா, சோதரமையா. கர்த்தாவே மக சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே மக சோதரமையா, 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 சோதரம், 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 சோதரமையா, சோதரமையா, சோதரமையா. கர்த்தாவே மக்கு சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே நீ நல்லவரையா, ஏசையா நீ நல்லவர், 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 நல்லவர். கர்த்தாவே மக சோதரம், 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 சோதரம். கர்த்தாவே சோதரம், சோதரமையா, சோதரமையா. எனக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறபடியினால சோதரா, எனக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறபடியினால சோதரா. விசுவாசத்தோடு கர்த்தரை சோதரம் பண்ணி கொண்டே இருங்க. ரிலா தட்டா துடா கடா ரேக்கவே லேதோடோ ரீவாலா தாடா. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு முன்பதாக போக ஆரம்பித்து விட்டால் அவர் உங்களுக்கு என்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண ஆரம்பித்து விடுவார். உங்கள் ஊழியத்திற்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண ஆரம்பித்து விடுவார். உங்களுடைய குடும்பத்திற்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண ஆரம்பித்து விடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு முன்பதாக போகிறபடியினால் எனக்கென்று ஒரு இடத்தை தேவன் ஆயத்தம் பண்ண போகிறார். அது பரலோகமாய் இருந்தாலும் சரி, அது பூலோகமாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் செய்வார் என்று சொல்லுகிறவர்கள் ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையிலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக.
ரிபால தாடா துராபால தாடா துட கட 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 கல 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 பால பால வீர 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 பால எல்லாரும் சோதனம் பண்ணுங்க, எல்லாரும் ஆவியில நிரம்புங்க. ரிக்கவே லேதோடு ரிபால தாடா துராபால தாடா தீராபால துராபால பால 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 வீர 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 பால 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 துட கட 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 கல 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 பால வீர 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 பால 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 துராபால பால வீர 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 பால பால பா துராபா பாபா 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 ரிகா பாபா பால தாடா சோதிராம் 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 சோதிராம். ஹalleluya 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 ஹலே சோதரம் சோதரம் ஓ ரிக்கவே லேதோடு ரிபால தாடா ஆண்டவரே சோதரமையா 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 சோதரம் 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 சோதரா சோதரமையா. சோதரம் பண்ணாதான் காரியம் ஆகும், சோதரம் பண்ணலன்னா காரியம் ஆகும். சோதரம் தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியத்திற்கும் ஜெயத்தை கொண்டு வருகிறது. எல்லா காரியத்தையும் ஜபத்துடன் கூடிய சோத்திரத்துடன் தெரியப்படுத்தும். ஆண்டவர் நம்மளுக்கு ஃபேனை கொடுத்திருக்கிறாரு, லைட்டை கொடுத்திருக்கிறாரு, ஏசியை கொடுத்திருக்கிறாரு, வேர்க்கல கடுமையா வேலை செய்யல, உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து சோத்திரம் பண்ண சொல்றாரு. நம்ம செய்யறோமா? செய்தால் நல்லது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, ஆண்டவர் நம்மளுக்கு முன்பதாக போனால், சத்தியம் உங்களுக்கும் எனக்கு முன்பதாக போனால் என்ன சம்பவிக்கும்? முதலாவது, ஆண்டவர் நம்மளுக்கு முன்பதாக, சத்தியம் உங்களுக்கும் எனக்கு முன்பதாக சென்றால் என்ன சம்பவிக்கிறது? ஆபிரகாமுக்கு முன்பதாக யாருக்கு முன்பதாக ஆண்டவர் சென்றார்? ஆபிரகாமுக்கு முன்பதாக ஆண்டவர் சென்றார். காரணம், அவனுக்கென்று ஒரு இடத்தை தேவன் ஆயத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டார். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு முன்பதாக செல்கிறபடினால் உங்களுக்கும் எனக்கும் ஏற்ற இடத்தை தேவன் முதலாவது ஆயத்தம் பண்ணுகிறார். இரண்டாவது, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு முன்பதாக, சத்தியம் உங்களுக்கும் எனக்கு முன்பதாக சென்றால் என்ன சம்பவிக்கும் தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனம். லூக்கா 8:24. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே மடிந்து போகிறோம், ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று எழுப்பினார்கள். அவர் எழுந்து ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எனக்கருமையான தேவ ஜனமே, இது எந்த இடத்திலே சம்பவிக்கிறது? இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்திலே களைப்படைந்தவராய், சரீரத்திலே சற்று சோர்வடைந்தவராய், அவர் கப்பலின் பின்னணியிலே போய் தலையணை வைத்து அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். கப்பலின் பின்னணி என்பது கப்பலில் இருக்கிற அடித்தட்டு என்று சொல்லுவார்கள். அங்கு போய் அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கும் பொழுது கடலிலே காற்றும் கொந்தளிப்பும் அதிகமாய் எழும்ப ஆரம்பிக்கிறது. இதை கண்ட ஜனங்கள், இதை கண்ட சீஷர்கள், படகு அலைகளினால் மூழ்கத்தக்கதாய் இருக்கிறது, அவரோ நித்திரையாயிருந்தார், அவரோ நித்திரையாயிருந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 8:24. அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாயிருந்தார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களை ஒரு மனிதர் நடத்தி கொண்டு போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு கூகுள் மேப் தான் அநேகரை வழி நடத்துது. அந்த கூகுள் மேப்பை நம்பி சிலர் சரியான பாதையில போறாங்க, சிலர் எங்க போறாங்கன்னே தெரியாம போய் கொண்டு இருக்கிறாங்க. நான் ஒரு இடத்திற்கு கூகுள் மேப் போட்டேன். அந்த இடம் எனக்கு கொஞ்சம் பரிச்சயமான இடம் தான், சரி போட்டு போவோமேன்னு பார்த்தா அந்த இடத்தையே 4 டைம் சுத்தி கொண்டு வரதே தவிர அந்த இடத்திற்கு கொண்டு போக மாட்டேங்குது. என்னடா அது, நம்ம சரியாதான் வர்றோமா இல்ல இந்த மேப்பு தப்பா காட்டுதான்னு பார்த்தா நம்ம போக வேண்டிய பாதை கரெக்ட் தான், ஆனா அது தப்பா காட்டுது நம்மளுக்கு. அதுல சேட்டலைட்ல அங்க என்ன நியமிக்கப்படும் அதை காட்டுது. அதை பொறுத்தவரை அது சரியா இருக்குது, நம்மளை பொறுத்தவரை நம்மளும் சரியா இருக்கும். இடையில ஒரு மாசத்திற்கு முன்னாடி கூட ஒருத்தர் கூகுள் மேப்பை போட்டு போயிருக்கிறார். அங்க போன உடனே குறிப்பிட்ட தூரத்துல வேமா போகும்போது ஒரு தண்ணி மாதிரி இருந்திருக்குது. இதை கடந்து போங்கள் அப்படின்னு அந்த அம்மா கூகுள்ல இருக்கிற அந்த வாய்ஸ் சொல்லியிருக்கு. அதை கடந்து போலான்னு இவர் காரை உள்ள விட்டா அது ஒரு கால்வாய் மாதிரி. கடைசியில அந்த கார் அந்த தண்ணிக்குள்ள மாட்டி அவரும் சிக்கி அதுல சின்னாமண்ணமாகி இன்னைக்கு இந்த மேப்பை நம்பி போறாங்க. மனிதனுடைய அறிவை நம்பி போகிறதெல்லாம்
எவ்வளவு ஒரு ஆபத்தான பயணத்தை கொண்டு வருகிறது. ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்? இந்த கூகுள் மேப்பே கொஞ்ச நேரம் அப்படியே அசந்துருச்சுன்னா நம்ம குழம்பிடுறோம். ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்குள்ள போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இடையில கூட ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அதை பார்த்தோன்னே ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன். பாலைவனத்துல டவர் அமைப்பதற்காக 2 மனிதர்கள் புறப்பட்டு போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல குறிப்பிட்ட தூரம் போன உடனே அங்க எந்த இடத்துல இருக்கோன்னு தெரியல. சரின்ட்டு கூகுள் மேப் ஆன் பண்ணலான்னு பார்த்தா அங்க சிக்னல் இல்லை. கூகுள் மேப் திடீர்னு கட் ஆயிடுச்சு. எந்த பக்கம் பார்த்தாலும் பாலைவனம், எந்த பக்கம் வந்தோன்னே தெரியல. 5 நாட்கள் அவர்கள் அந்த பாலைவனத்திலே இருந்து உணவு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், நிழல் இல்லாமல் அந்த பாலைவனத்திலே அவங்க கொண்டு போன காருகிட்டையே மடிந்து விழுந்து போனார்கள். அவங்க கார்ல போன பெட்ரோல், அதுல இருக்கிற எரிபொருள் தீர்ந்து போய்விட்டது. மொபைல்ல இருக்கிற சார்ஜர் டோட்டல் ஆஃப். 5 நாள் கழிச்சு கம்பெனிக்காரன் வந்து தேடி இருக்கிறான். எவ்வளவு ஒரு அசால்ட்டுத்தனம்! ஏன் சொல்றேன்? கூகுள் மேப் சிக்னல் கட்டான உடனே வழி தெரியாமல் போகிறது. சத்தியம் உங்களுக்கு முன்பதாக போகிறது. இயேசுவானவர் உங்களுக்கும் எனக்கு முன்பதாக போகிறார். அவர் நித்திரையா இருக்கிறார். அவர் லைன் கட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஏன் போக வேண்டிய இடத்துல போய் சேர மாட்டாம இங்கேயும் அங்கேயும் அலக்களித்து கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவரோடு இருக்கிற தொடர்பு கட் ஆயிடுச்சு. ஆண்டவர் சற்று ஓய்வு எடுக்க ஆரம்பித்து விட்டார். அவர் நித்திரையா இருந்தார். ஓய்வு என்றால் தூங்குறாரு மட்டும் கிடையாது. சில நேரம் அமைதியா இருப்பதற்கு வெறும் ஓய்வு. என்ன பண்றீங்க? நான் ரிலாக்ஸா இருக்கேன், நான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன், நான் கொஞ்ச நேரம் அப்படியே தலையை சாய்ச்சி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறேன். நான் தூங்க போறது இல்லை, ஆனா அப்படியே கட்டிலையோ மெத்தலையோ இல்ல தரையிலையோ பாயிலையோ சாஞ்சி அப்படியே கொஞ்ச நேரம் நான் ஓய்வு எடுக்கிறேன். ஓய்வு ஊதியம் என்று சொல்லுகிறார்கள். தூங்கினதுக்கு அப்புறமா அந்த பணத்தை தருகிறார்கள். இல்ல, அவங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு பேர் தான் ஓய்வு. அப்ப இயேசுவானவரை இன்றைக்கு அநேகர் முன்பதாக அனுப்புனாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சம்பவிக்கிறது தெரியுமா? இந்த கடலா எனக்கு தெரியாது, இந்த படகா எனக்கு தெரியாது, நான் இங்க மீன் பிடிக்காதவனா, எனக்கு இதை பற்றி தெரியாதா? இயேசு தூங்கினா தூங்கட்டும், நான் போயிடுறேன்னு நினைத்தார்கள். இந்த வாழ்க்கையா எனக்கு தெரியாது, இந்த ஊழியமா எனக்கு தெரியாது, அந்த ஊழியக்காரனை பற்றி எனக்கு தெரியாதா? இந்த ஊழியத்தை பற்றி எனக்கு இவ்வளவு அனுபவங்கள் இருக்கிறது, இந்த சபையை பற்றி எனக்கு இவ்வளவு அனுபவங்கள் இருக்கிறது, வேதத்தை பற்றி எனக்கு ஓரளவுக்கு அனுபவம் இருக்குது, நான் பேசிடுவேன், நான் செஞ்சிருவேன் என்று சொல்லி நம்மளில் அநேகர் சிலர் ஆண்டவரை ஓய்வுக்கு தள்ளிவிட்டோம். அவர் நித்திரைக்கு போயிட்டார். அவர் முன்பதாக போய்கொண்டிருக்கிறவர் ஓய்ந்தால், ஓய்வெடுக்க ஆரம்பித்தால் பின்பதால் போகிறவர்கள் திணறி விடுவார்கள். சீசர்களுடைய வாழ்க்கையில இயேசு எப்பொழுது முன்பதாக இருந்தார். என்றைக்கு அவர் நித்திரை செய்யும்படி பின்பதாக போனாரோ, ஓய்வெடுக்கும்படி பின்பதாக போனாரோ, அன்றைக்கு கொந்தளிப்பு எழ ஆரம்பித்தது. அன்றைக்கு காற்று பலமாய் வீச ஆரம்பித்தது. படகு அலைகளினால் மூடத்தக்கதான பெரும் அலைகள் உண்டானது. என்ன சொல்ல வருகிறேன்? இயேசுவானவர் முன்னே போய்கொண்டிருக்கிறவரை இன்னைக்கு போக விடாமல் அவரை நித்திரை செய்ய விட்டு விட்டோம். அவரை சும்மா இருக்க விட்டு விட்டோம். தாவீது என்ற ஒரு பக்தன் சொல்லுகிறார், எம்மட்டும் நீர் மௌனமாயிரும், என் தேவனே நீர் மௌனமாயிராதியும், என் தேவனே நீர் சும்மா இராதியும், என் தேவனே நீர் அமர்ந்திராதியும். ஆண்டவருக்கு இவர் கமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். என் தேவனே நீர் எழுந்தருளும். எவ்வளவு தைரியமான வார்த்தை பாருங்க. இன்னைக்கு மனுஷன் நம்ம முன்னாடி போய்கிட்டே இருக்கிறான். அவன் திடீர்னு மறிச்சுட்டா, இல்லாவிட்டால் தூங்கிட்டா, நம்ம என்ன செய்வோம்? எந்த பாதையில போகிறோம் திகைத்து போக மாட்டோமா? ஆண்டவர் நம்மளுக்கு முன்பதாக அனுப்பினது உண்மை. ஆண்டவரே இந்த வாழ்வில் நீங்க முன்னாடி போங்கன்னு சொன்னது உண்மை. கூகுள் மேப்பை முன்னாடி அனுப்பினது போல இயேசுவானவரை சத்தியத்தை முன்பதாக அனுப்பினது உண்மை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்த உடனே இந்த ஊழியத்தை பற்றி தெரியும், இந்த அக்காவை பற்றி தெரியும், அந்த பாஸ்டர் பற்றி தெரியும், இந்த இயேசுவின் ஊழியத்தை பற்றி தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும் 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 சொல்லி முன்னாடி இருக்கிறவரை தூக்கி பின்னாடி போட்டுடுறோம். அப்புறம் எப்படி கொந்தளிப்பு அடங்கும்? அப்புறம் எப்படி போக வேண்டிய இடத்துல போய் சேர முடியும்? ஏன் படகு அலைகளினால் மூடத்தக்கதான பெருங்காற்று உண்டாகிறது? இருக்க வேண்டியவர் இல்லை, முன்னாடி இருக்க வேண்டியவர் பின்னாடி தள்ளியாச்சு. நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துறோம், நம்மளுடைய அனுபவத்தை பயன்படுத்துறோம், நம்மளுடைய கைத்திறமையை பயன்படுத்துறோம். நான் ஒரு சபையில ஊழியம் செய்து கொண்டிருந்தப்ப
சபைக்கு வெளியில கொஞ்சம் மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட்ல என்ன நடக்கிறது, வாகனங்கள், மெயின் ரோட்னா ஒரு ஏரியாக்குள்ள, ஒரு தெருக்குள்ள ஒரு சராசரியான ஒரு சாலை. அது வாகனங்கள் வேகமா போகும் வரும். சில பேர் உண்மையை சொல்லலாம் குடிச்சிட்டு அங்க பாதையில போவாங்க வருவாங்க. அப்ப நான் இதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னு சொல்லி இந்த சபைக்கு முன்னாடி ஒரு 5 அடி தூரத்துல ஒரு சின்ன வேகத்தடை, சபைக்கு இடது பக்கமும் சபைக்கு முன்பதாக முன்னும் பின்பதாக 2 வேகத்தடை அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற போலீஸ்காரங்கிட்ட போய் கேட்டா, வேகத்தடெல்லாம் அமைக்க முடியாது, திடீர்னு வேகத்தடை அமைச்சா பின்னாடி வர அந்த வண்டிக்காரங்களை குத்திடுவான், எங்களுக்கு பிரச்சனை முடியாது, நீங்க போக்குவரத்து கழகத்துட்டு போய் கேளுங்கட்டாங்க. அங்க போய் கேட்டா, நீங்க அங்க போங்க, கலெக்டர்கிட்ட போங்க, அவங்க இவங்கன்னாங்க. கலெக்டர்கிட்ட போனா ஏன்ட்ட ஏன் வாரீங்க, நீங்க போய் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேளுங்க, ஊர் தலைவர்கிட்ட கேளுங்க, பிரசிடென்ட் அங்க இங்க கேளுங்கட்டாங்க. அங்க கேட்டா போட்டுக்கோங்கன்ட்டார். அவரு வாய்மொழியா சொன்னார். அவர் என்னை பார்க்கல, போன்ல கேட்டோம், நாங்க நேர்ல போனப்ப அவர் இல்ல, நான் போன்ல கேட்டேன், ஃபாதர் போட்டுக்கோங்க, நல்லதுதானே செய்றீங்க, எவனும் செய்யாது செய்றீங்க, போட்டுக்கோங்கன்ட்டார். நானு வேகத்தடை போடலான்ட்டு நான் வர்றேன். வேகத்தடை போடுவதற்கான எல்லா பொருட்களும், அந்த லைட், அந்த இரவு நேரத்துல மின்னக்கூடிய அந்த மின்விளக்கு லைட், வேகத்தடைக்கூடிய அந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே நான் வாங்கி வச்சுட்டேன். ஆனால் ஆண்டவர் ஏதோ என்னை தடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப நான் வேகத்தடைய போறதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணி குழிய தோண்ட போறோம். சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குல்ல, நம்ம நியூஸ் பார்க்கலான்ட்டு நியூஸ் பாக்குறேன். ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையை சொல்றேன், வாழ்வில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். திடீரென்று போடப்பட்ட வேகத்தடையால் வாலிபன் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்துல உயிரிழந்தான் வருது. எனக்கு இதென்னடா இது, நம்ம வேகத்தடை போகும்போதா இந்த மாதிரி துர்செய்திய வருது, பிசாசானவன் கொண்டு வரான் பாரு, ஆண்டவர் என் கூட இல்லையா, அதெல்லாம் போடலாம் வான்னு சொல்லி போட்டா. சனிக்கிழமை போட்டேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில சண்டே சர்வீஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது 4 பேர் வாசல்ல வந்து நின்னாங்க. சரி, ஃபாதர் பேசிட்டு இருக்காருன்னு போயிட்டாங்க. அடுத்த சண்டே சர்வீஸ் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய சுத்தியலோட ஒருத்தன் வந்தான். என்னடா இங்க வந்து நிக்கிறானேன்னு பார்த்தா, வேகத்தடை நீ உடைக்கிறியா, சபையை நான் உடைக்கவான்னு கேட்கிறான். நான் உடைக்கவே முடியாதுன்னு NSCBA செஞ்சுக்கோன்னு சொல்லி இருக்கும்போது தூரத்துல இருந்து ஒருத்தன் வந்தா பாருங்க. வேகத்தடை போட்டதே அவருக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை வேற, அவர் டபுளா வந்திருக்கிறாரு. அடிச்சு விட்டார் அந்த முதல் வேகத்தடையில வண்டி தூக்கி வீசின ஆளு 2வது வேகத்தடைய குழியில வந்து விழுந்த. எனக்கு அங்க இருக்கிறவர்களா நடுநடுங்கி போனாங்க. நானே ஒரு செகண்ட்ல மிரண்டு போயிட்டேன். அப்பதான் இந்த மரமண்டைக்கு யோசித்தது, உன்னுடைய அனுபவத்தை பயன்படுத்த வேண்டியது இந்த இடம் கிடையாது. நீ எழுந்து நின்னா கர்த்தர் படுத்துருவார், நீ முன்னாடி போனா கர்த்தர் பின்பதாக போயிருவார். எந்த வேகத்தடி என் கையால நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் போட்டேனோ அதே வேகத்தடியை அடுத்த நாள் மதியம் 1 மணிக்குள்ள கர்த்தர் உடைக்க வச்சார். கர்த்தரனை அச்சயமாய் நடத்துவார் மட்டும் சொல்லல, அடித்து நடத்துவதற்கு என் தகப்பன் உண்மையிலவராய் இருக்கிறார். இன்ஃபுளுஷனை பயன்படுத்தாதீங்க, உங்க கைத்திறமையை பயன்படுத்தாதீங்க, உடைத்து போடுவார், நொறுக்கிடுவார். ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். கர்த்தரை முன்னாடி அனுப்பிட்டா அவர்கிட்ட டோட்டலா சரண்டர் பண்ணிடணும். அப்பப்ப அவரை இழுத்து பாக்குறது, அப்பப்ப அவரை நீங்க பின்னாடி போங்க. சிலருக்கு ஒரு மேன்மை வேற, நான் என்ன சொன்னாலும் கர்த்தர் கேட்பார், அப்படிலாம் கேட்க மாட்டாரு. நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு அவர் ஒன்னும் வீட்டு வேலைக்காரனும் பக்கத்து வீட்டு சொந்தக்காரனும் கிடையாது. அவர் அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன். என்ன சொன்னாலும் கேட்கிற தேவன் கிடையாது. உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, மோசையின் பேச்சை கேட்டு ஆண்டவர் ஜனங்களை அழிக்கவே இல்லை. நான் சொல்றேன், அதே மோசையை பத்தி இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசாதன்னு கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னாலும் கேட்கறது, என்ன சொன்னாலும் கேட்கறது, என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு யார் அவர்? இன்றைக்கு தெய்வத்திற்குரிய மரியாதையும் கிடையாது, தெய்வத்திற்குரிய கனமும் கிடையாது, தெய்வத்திற்குரிய பயமும் கிடையாது. ஆதியாமத்திலே வாசிக்கிறோம், அவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை. தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். நான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அதே நேரத்தில் வதண்டாவதம் பண்ணணும். ஆண்டவரே நீங்க கொஞ்ச நேரம் தூங்குங்க, நான் இந்த வாழ்க்கையை பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கோமான்னு விட்டுட்டு பேசாம போய் படுத்துருவார். படுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? காற்று எழுந்திருக்கும். காற்று நம்மீது, காற்று என்பது போராட்டத்தை காண்பிக்கிறது, தண்ணீர் என்பது தத்தளிப்பை காண்பிக்கிறது, அலைகள் என்பது சமாளிக்க முடியாத பிரச்சனைகளை எதிரிட்டு வருகிற சோதனைகளை காண்பிக்கிறது, படகு என்பது வாழ்க்கையை காண்பிக்கிறது. இந்த 3 பிரச்சனையும் வாழ்க்கையே ஒண்ணுமில்லாமல் ஆக்கி போட ஆரம்பித்து விடும். இன்னைக்கு சொல்ற, ஆண்டவர் முன்னாடி அனுப்பியாச்சுன்னா அவரை மட்டும் கிரியை செய்ய விடுங்க.
அவருக்கு ஆலோசனை சொல்ல நம்ம யாரு? அவருக்கு ஆலோசனை சொல்லத்தக்க மனிதன் யார் என்று யோபு கேட்கிறார். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளும், அவர் நம்மளை மேய்க்கிறவருமாய் இருக்கிறார். நாம் அவரை உண்டாக்கவில்லை, அவரே நம்மளை உண்டாக்கினார் என்று தாவீது சொல்லுகிறார். ஆண்டவர் இன்னைக்கு முன்பதாக போக விட்டாச்சு. ஒரு காலத்துல ஆண்டவர் தான் வாழ்வதற்கு முன்பதாக போனாரு. ஆனா இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம முன்னாடி போக ஆரம்பிச்சு. ஆண்டவர் நம்மளுக்கு முன்பதாக போனால் என்ன சம்பவிக்கும் தெரியுமா? முதலாவது ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். இப்ப விட்டுருங்க, இந்த நேரம் ஆண்டவரை எழுப்ப வேண்டிய நேரம். இன்னைக்கு ஆண்டவர் முன்னாடி அனுப்புங்க. ஆண்டவர் முன்னாடி போனார்னா என்ன நடக்கிறது? அதே மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எவ்வளவு அருமையான வார்த்தை! அதே மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் என்று நினைக்கிறேன். அவர்கள் அக்கறையிலே போய் சேர ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் நம்மளுக்கு முன்பதாக நின்றால், ஆண்டவர் நம்மளுக்கு முன்பதாக போனால், சத்தியம் நம்மளுக்கு முன்பதாக நின்றால், சத்தியம் நம்மளுக்கு முன்பதாக போனால் என்ன சம்பவிக்கும் தெரியுமா? அக்கறையிலே போய் சேர ஆரம்பிப்போம். அக்கறையிலே கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் என்ன சொன்னாலும் கர்த்தர் கேட்பான்கிற அந்த மனநிலைமையை விட்டு தயவு செய்து மாறிடுங்க. அந்த எண்ணத்தை விட்டு தயவு செய்து மாறிடுங்க. அது எனக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்தப்படுகிறது. ஒரு லெவலு தான் ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் பொறுமையா இருப்பார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் பொறுமையா இருப்பார். இது இன்னொரு ஆழமான ஒரு வார்த்தையை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த காலை நேரத்துல சொல்ல விருப்பம் இல்லை, ஆனாலும் சொல்ல வேண்டிய கட்டாயம். ஆண்டவர் நம்மளுக்கு முன்னாடி போல ஆண்டவரை தூங்க விட்டுட்டோம், அவரை ஓய்வெடுக்க விட்டுட்டோம்னா என்ன நடக்கும் தெரியுமா? கடலும் காற்றும் அலையும் கொந்தளிப்பு மட்டுமல்ல, ஐயரே ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். மரணம் நம்மளுடைய வாழ்க்கையில குறுக்கிடும். மரண படுக்கை நம்மளுடைய வாழ்க்கையில குறுக்கிடும். மரணத்தின் கண்ணி நம்மளுக்கு வைக்கப்பட்டு இருக்கும். ஆண்டவரை முன்பதாக அனுப்புங்க. மரணத்தின் கண்ணிகளுக்கு தேவன் நம்மளை தப்புவிப்பார். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நாங்கள் தப்புவிக்கப்பட்டோம். இன்னொரு வார்த்தை சொல்லட்டா, கண்ணி தெரித்தது நாங்கள் தப்பினோம். ஆண்டவர் முன்னாடி போனார்னா கண்ணி தெரிக்கும். ஆண்டவர் முன்னாடி போனார்னா வேடனுடைய கண்ணிகளுக்கு தேவன் நம்மளை தப்புவிப்பார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பண்ணுகிற பெரிய ஒரு அறியாத ஒரு பெரிய மிஸ்டேக், ஒரு புத்தி என்ன தெரியுமா? அவரை ஓய்வெடுக்க விட்டுட்டு நீங்க தூங்குங்க ஏசப்பா, நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியாதா இந்த ஊழியத்தை பற்றி? எனக்கு தெரியாதா இந்த ஊழியக்காரை பற்றி? அதே தவறுதான் நான் செய்தேன். எனக்கு பின்னாடி விசுவாசி இருக்கிறாங்க. நான் சொன்னா அவங்க எதுனாலும் செய்வாங்க. நான் இந்த இடத்துல இருக்கிறேன், ஃபாதர்ங்கிற பிரதர்ங்கிற ஒரு ஊழியக்கான்கிற போஸ்டிங்ல இருக்கிறேன். இந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரும் என்னை கேட்க முடியாது. அத்தனை பேரும் திருப்பி கேள்வி கேட்க வைத்தாங்க. அத்தனை பேரையும் ஆண்டவரை எழுப்பிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தார். நம்மளுடைய இன்ஃபுளுன்ஸ் அங்க பயன்படாது. ஊழியத்துல உங்களுடைய திறமையை, உங்களுடைய ஞானத்தை, உங்களுடைய அறிவை, நம்மளுடைய சுய புத்தியை பயன்படுத்தவே கூடாது. அதை விட்டு விடுங்க. அதை மீறி செய்வோமானால் ஐயரே மடிந்து போகிறோம். ஊழியத்துல ஜீவன் இருக்காது, வாழ்க்கையில ஜீவன் இருக்காது, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜீவன் இருக்காது. நீங்கள் பேசுகிற சத்தியத்துல ஜீவன் இருக்காது, நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷையில ஜீவன் இருக்காது, நாம் செய்கிற கிரியைகளை ஜீவன் இருக்காது. அவர்களுடைய கிரியைகள் செத்த கிரியைகள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரை முன்னாடி அனுப்பாம அவரை தூங்க விட்டுட்டு நம்ம முன்னாடி போனோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் எழும்பும். நம்ம தூங்கலாம். யாக்கோபு பிரயாணப்பட்டு பொழுது அவன் தூங்கினான். அவனுக்கு முன்பதாக ஏறுகிறவரும் இறங்குகிறவருமாய் அவர் காட்சியளித்தார். அவன் தூங்கினது கூட பெருசு கிடையாது. தெய்வம் தூங்கிவிடக் கூடாது. ஆண்டவரை நித்திரைக்குள் அனுப்பிவிடாதிருங்கள், மௌனத்திற்குள் அனுப்பிவிடாதிருங்கள். எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் என்று எதற்கும் நீங்கள் சொல்லாதிருங்கள். மௌனமாயிருங்கள் என்று ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நான் சொல்லுகிறது எதுவோ அதை செய்வதுதான் உன்னுடைய வேலை. நம்ம சொல்றது அவர் செய்யறது வேலை கிடையாது. ஒரு சில நேரம் செய்வார், ஆனால் எல்லா நேரமும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கவே தேவன் நம்மளை ஆதாயப்படுத்தி இருக்கிறார். நான் ஆரம்ப நாள்ல ஒரு சில பயங்கரமான போராட்டங்கள் பல வருடத்திற்கு முன்பதாக, அப்ப ஒரு சிலருடைய மன வேதனை நிமித்தம்
நான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பயங்கரமாய் உள்ள முடைந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இவர்களுடைய முகத்தை நான் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் பார்க்கவே கூடாது. அப்படி நான் யாரையுமே ஜெபித்தது கிடையாது. அந்த அளவுக்கு புண்படுத்தப்பட்டேன். அப்ப நான் கண்ணீரோடு ஜெபித்தேன். ஆண்டவரே, இவர்களை மாத்திரம் நான் பார்க்கவே கூடாது. அடுத்த நிமிடம் ஒரு சத்தம் கேட்டது, இந்த ஜெபம் ஏறெடுக்கப்படாது, இந்த ஜெபம் நீ செய்யாது. உடனே ஆவியானவர் பக்கத்தில் நின்று பேசினதை பிரத்யேகமாய் பார்த்தேன். காரணம் என்ன? தேவ சித்தத்தை செய்வதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னை அழைத்தார். நம்மளுடைய சித்தத்தை அவர் செய்ய நம்மளை உண்டாக்கவில்லை. அப்படி செய்வோமானால் அது குடும்பத்திற்கு ஆபத்து, அது எதிர்காலத்திற்கு ஆபத்து. கடந்து போகட்டும். ஆண்டவர் நம்மளுக்கு முன்பதாக போகணும்னா இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? அவரை தட்டி எழுப்புங்க. அவர் நித்திரையா இருந்தது போதும், அவரை ஓய்வெடுக்க விட்டது போதும், அவரை கிரியை செய்ய விடாமல் தடுத்தது போதும். ஆண்டவர் எழும்பாவிட்டால் என்ன சம்பவிக்கும் சொன்ன, இப்ப எழும்பினால் என்ன சம்பவிக்கும் தெரியுமா? மிகுந்த அமிதல் உண்டாயிற்று. இரண்டாவது, அக்கறையிலே சேர்ந்தார். இப்ப நீங்க முடிவெடுங்க. ஆண்டவர் எழும்பினாதான் அக்கறைக்கு போக முடியும். பூலோகம் என்பது இக்கரை, பரலோகம் என்பது அக்கரை. மனித வாழ்வு இக்கரை, ஆவிக்குரிய வாழ்வு அக்கரை. சீயோன் அக்கரை, எழுத்தின்படியான வாழ்வு இக்கரை. உலகம் என்பது இக்கரை, பரலோகம் என்பது அக்கரை. மனிதனோடு வாழ்கிற வாழ்க்கை இக்கரை, தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை அக்கரை. அக்கறைக்கு போக வேண்டுமானால் அவரை முன்பதாக நிறுத்துங்கள். அக்கறைப்படுத்தினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அக்கறைப்படுத்தப்பட்ட பின்புதான் பாதுகாப்பு இறங்கி வருகிறது. அக்கறைப்படுத்தப்பட்ட பின்புதான் அவனுடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பு வருகிறது. உங்களுடைய குடும்பத்திலே பாதுகாப்பு வர வேண்டுமானால் நீங்கள் அக்கறைப்படுத்த வேண்டியவர்களை அக்கறைப்படுத்திதான் ஆக வேண்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவரை எழுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆண்டவரே, என்னுடைய சுய ஆலோசனைக்கு இடம் கொடுத்து நான் உங்களை போக விடாமல் தடுத்துட்டேன். அது ஊழியமா இருக்கலாம், உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியமா இருக்கலாம். அதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. தவறுனா தவறுதான். ஆண்டவரே, இன்று முதல் நீர் எனக்கு முன்பதாக போவீரானால் இரண்டாவது மிகுந்த அமிதல் உண்டாக போகிறது. வாழ்க்கையில கொந்தளிப்பு இருக்கக்கூடாதுன்னா ஆண்டவர் முன்னாடி நிறுத்துங்க. வாழ்க்கையில அலைகள் போன்ற போராட்டங்கள் எழுப்பக்கூடாதுன்னா ஆண்டவரை முன்பதாக நிறுத்துங்க. காற்றும் கடலும் உங்களுடைய பாதத்தின் கீழ் இருக்க வேண்டுமானால் ஆண்டவர் முதலாவது எழுப்புங்க. நான் ஒரு சுருக்கமா ஒரு வெளிப்படத்துல உணர்த்தப்படுகிறபடினால நான் சொல்லுகிறேன், கவனமாய் கவனியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் செங்கடலை பிளந்து வழி நடத்தினார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல கடலின் மேலேயே ஆண்டவர் வழி நடக்க செய்ய ஆரம்பித்து விட்டார். கடலை பிளந்து நடப்பதை காட்டிலும் கடலுக்கு மேல நடப்பது அதிசயம். ஏன் சொல்றேன் தெரியுமா? தண்ணீரானது மனிதனுடைய காலிற்கு போகிறது, கடலானது மனிதனுடைய பாதத்திற்கு போகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? எல்லா வல்லமையும் தேவன் உங்கள் பாதத்திற்கு கீழாக அடங்கி போக பண்ண போகிறார். பிளந்து போட்ட நாட்கள் போய் இன்னைக்கு எந்த வல்லமையும் உங்களுக்கு மேலாக அல்ல, எல்லா அந்நிய வல்லமைகளுக்கு மேலாக உங்களை உயர்த்தி எல்லா தீய வல்லமைகளை உங்க காலின் கீழாக தேவன் கொண்டு வர போகிறார். அதுதான் கடலின் மேல் நடப்பது. கடலின் தண்ணீர் காலுக்கு கீழே இருக்குது, அந்த தண்ணீருக்கு மேல தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். கண்களை மூடுவோம். ஆண்டவரை எழுப்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. மிகுந்த அமிதல் உண்டாக போகிறது. இந்த நாள்ல எழுதி வைத்துக் கொள்ளுங்க. சத்திய பரனாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை இல்லாமல் தெய்வத்தை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் முன்பதாக அனுப்புவீர்களானால் அவரை தூங்கி கொண்டிருக்கிற தேவனை தட்டி எழுப்பி, ஆண்டவரே, என்னுடைய மதியனத்தை மன்னியும், ஐயரே, நாங்கள் செய்த தவறை மன்னியோ, நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்துவிட்டோம், இனி நீர் எங்களுடைய வாழ்க்கையின் படவை எடுத்து நடத்துவீர் என்று ஒப்பு கொடுப்பீர்களானால் இரண்டு நன்மை உண்டாகிறது. ஒன்று அமிதல் உண்டாகும், அது மிகுந்த அமிதல். இன்னொன்று அக்கறைப்படுவோம். உங்களுடைய வாழ்க்கை அக்கறைப்பட போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் அக்கறையை காணாமல் தவியாய் தவித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? இந்த பூலோகத்தில் இந்த பரலோகம் என்கிற அக்கறையை ஆவிக்குரிய கண்கள் காண மாட்டாமல் இருக்கிறதா? கானான் தேசத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறதா? இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், ஆண்டவரே, நீர் எனக்காக எழும்ப வேண்டும் என்று சொல்லுங்கள். நீர் எனக்காக எழும்ப வேண்டும். கண்களை மூடி, ஆண்டவரே, எனக்காக நீர் எழும்பினார் எல்லா காரியமும் நடக்கும் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு விஷய கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு சோதனம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள சுவாமி, அருமையான இரவு நேரத்தை கர்த்தர் ஜீவனோடு காண செய்தபடியினால சோதரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்பதாக போகிறபடியினால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. உம்முடைய காரியம் ஆபிரகாமுக்கு முன்பதாக நீர் சென்றீர்.
அவனை போய் என்று சொல்லிவிட்டு அவனுக்கு முன்பதாக நீர் அந்த தேசத்திலே வந்து நின்றேன். காரணம், அவருக்கு ஆமக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணேன். எங்களுக்கு முன்பதாக நீர் போகிறபடியினால் எங்களுக்கு உண்டாகிற நன்மை என்ன? எங்களுக்கென்று நீர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். சீசருக்கு முன்பதாக இருந்த தெய்வம் நித்திரைக்குள்ளாக அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் என்றைக்கு எழுப்பி முன்பதாக நிறுத்தினார்களோ அன்றைக்கு கொந்தளிப்பும் காற்றும் அடங்கினது. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அக்கறைப்படுத்தப்பட்டது போல அக்கறைப்பட்டதற்காக எங்களுடைய வாழ்க்கையில் அமைதியை தந்தலினபடினால் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு முன்பதாக எப்பொழுது நீர் மாத்திரம் போக வேண்டும் என்று உடைய திருப்பாதத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். மீதியான காரியத்தை பொறுப்படும் ஆசீர்வதியும் நன்மையினாலும் கிருபையினால் நிரப்பும். இந்த நாள் முழுவதும் உலகமெங்கும் தமிழ்நாடெங்கும் நடக்கப்படுகிற பரிசுத்தவான்களுடைய ஆராதனையில கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஜீவனுள்ள வார்த்தைகள் பேசப்படட்டும். ஆத்ம ஆதாயம் மறுபடியாய் மாறட்டும். ஜனங்களை திருப்திப்படுத்தி உடைய வார்த்தையினால் திருப்தி ஆக்கி அனுப்பும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.